இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஜேசன் வந்து இன்றைக்கி அந்த ரெசிபியை நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறாரு. இந்த ரெசிபியோட பேர் வந்து மினிஸ்ட்ரங் சூப். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ். இது வந்து ரொம்ப நல்லா ஃபில்லிங்காகவும் வின்டரில் வந்து ப்ரெட்டோட வச்சு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன். Hey, thanks for joining me and Chandra today. We'll be making some minestrone soup made with freshest ingredients. It's going to be delicious. Just you wait. இந்த மினிஸ்ட்ரோன் சூப்புக்கு வந்து முக்கியமான பொருள் என்னென்னா இந்த கேரட்டு, தக்காளி, அப்புறம் 2 ஆனியன், நல்ல பெரிய ஆனியனாக வச்சுக்கோங்க, 2 ஆனியன். அப்புறம் இதில் செலரியில் இங்கே பாருங்கள், இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கும் இந்த செலரி. பட் இந்தியாவில் கிடைக்குமான்னு தெரியல. கேன் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஊற போட்டுட்டு இந்த பீன்ஸை ஊற போட்டு ஒரு நைட்டுக்கு முன்னாடி ஊற போட்டுட்டு குக்கரில் அவிச்சிட்டு நீங்கள் இதை கலந்துக்கலாம். இது வந்து ஆல்ரெடி குக் பண்ணதுனால நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். இது தவிர இவ்வளவு கார்லிக்கை வெட்டி சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு சின்னதாக வெட்டிக்கிறணும். இது என்ன ஐடியானா, ஸ்பூனில் எடுக்கும்போது கரெக்டாக வர்றது மாதிரி இருக்கும், ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த சூப்பு. அதுதான் வந்து அந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிறணும். இங்கே பாருங்கள், ஆனியன் இருக்குது, ஆனியன் அதே மாதிரி கட் பண்ணுறோம். இதை வந்து கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து 3 கேரட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதை 3 பொட்டேட்டோ, அதாவது 3 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது தவிர என்ன பண்ணுங்க, இந்த பாஸ்தா வந்து சின்னதாக இருக்கணும். எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோது வந்து ரொம்ப நல்லது. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சுருக்குங்க. இதை விட சின்னதாகவும் வச்சுக்கலாம். சரி, பாஸ்தா கிடைக்கலன்னா வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து பருப்பு நம்ம துவரம் பருப்பு இல்லை, இதுக்குன்னே ஒரு வேறு பருப்பு இருக்குது, அந்த பருப்பை வச்சு நீங்கள் சூப் பண்ணிக்கலாம். அது தவிர இது வந்து பட்டர்நட் ஸ்குவாஷ்னு பேர். இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்தியாவில் இந்த மாதிரி இது கிடைக்காது. பட் ஆனால் நீங்கள் வந்து மற்ற வெஜிடபிள், இப்போ சொரக்காய் அந்த மாதிரி கூட போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். அப்புறம் அதோட கடைசியாக என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்பினாச் இது போட்டுக்கலாம். ஸ்பினாச் வச்சு கடைசியாக போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு ஸ்பினாச் கிடைக்கல, அதனால் வந்து சைனீஸ் பாக் சாய் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை போட்டுட்டு நம்ம முடிக்க போகிறோம். சரியா? மினிஸ்ட்ரோங் சூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீடியமில் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா சின்ன பாத்திரமாக வச்சுக்கோங்க. இதில் வந்து வெர்ஜின் ஆயில் நம்மளுக்கு வந்து 2லேருந்து 3 ஸ்பூனு 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த 3 ஐட்டம் இதைத்தான் இந்த 3ஐ வந்து மிக்ஸ் பண்ணுறோம். 3ஐ வந்து ஆட் பண்ணுறோம். அதாவது இந்தியாவில் வந்து நம்ம எப்போதுமே வந்து ஆனியனை தான் ஃபஸ்ட்டு போடுவோம். இங்கே எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுறோம். Jason, do we have to follow in order, like when you're going with the 3 items? No, the onions, carrots, and celery, they all go in together. They're a traditional part of French and basically most global cuisines use a 3-vegetable mix with the aromatics, so they all go in together. You want to cook them at a low medium heat so they just sweat down. So we're going to give it like 2 or 3 minutes till it gets nice and soft. So 2 or 3 minutes விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இப்போ வந்து கேரட்டு, செலரி, வெங்காயம் 3 நல்லா குக் ஆகிடுச்சு. 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து
மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ சால்ட் ஆட் பண்ணிங்க, தேவையான அளவு சால்ட்டை போட்டுக்குங்க. இப்போ வந்து ஒரு 7-8 சுத்து பெப்பர் போட்டுக்குங்க. உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பெப்பர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போதைக்கு வந்து இவ்வளோ போடுறோம். இப்போ வந்து பட்டர்நட் ஸ்குவாஷை வந்து ஆட் பண்ணிக்கிற போகிறோம், அதாவது பூசணிக்காய். அப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, 3 உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. பூசணிக்காய் போட்ட பின்னாடி நம்ம தக்காளி 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குங்க. இதோடு சேர்த்து இந்த பீன்ஸு நம்ம அலசி கேனில் வந்ததுனால நம்ம அலசி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்து போட்டுக்குங்க. போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த இதில் வந்து ஆட் பண்ணுறோம், அதாவது வாட்டரை வந்து, அதாவது தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு, இந்த காயெலாம் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கிறோம். நீங்கள் ரொம்ப சேர்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போதைக்கு வேணும்னா நீங்கள் பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து முழுகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றின பின்னாடி நம்ம வந்து ஹீட்டை வந்து அதிகப்படுத்திட்டு கொதிக்க விடுறோம். கொதிக்கிற நிலை வந்த பின்னாடி அதை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வைக்க போகிறோம். அதான் இப்போதைக்கு நம்ம பண்ண போகிறது. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், சிம்மில் வைக்கிறோம். இப்போ பாருங்கள், 40 நிமிஷமாக அப்படியே சிம்லேயே இருக்குது, அழகாக குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு போடுறதுனா போட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து இந்த கீரையை இதில் சேர்க்க போகிறோம். நல்லா இப்போது பார்த்திங்கன்னா கீரையை போட்டு கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்த பின்னாடி இந்த பாஸ்தாவை வந்து சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆன பின்னாடி இந்த பாஸ்தாவை செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இப்போது இந்த பாஸ்தாவோட மின்ஸ்ட்ராங் சூப் இது வந்து டன். இது முடிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். All right, let's serve this up. And we'll finish this off with a little bit of grated Parmesan. Bon appetit. அருமையாக வந்திருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்ல நன்மை தரக்கூடியது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.